பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை பாருங்களேன். தேவன் ஒவ்வொரு மனுஷனை குறித்து ஒரு மிகப்பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய காரியத்திற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இப்போ தேவ திட்டம் நிறைவேறணும் நம்ம வாழ்க்கையிலன்னா நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏற்ற காலம், எல்லாவற்றிற்கும் இந்த உலகத்தில் காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் காலம் உண்டு. சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, கிழித்ததை தைக்க காலம் உண்டுன்னு பிரசங்கியார் நிறைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறார். மனுஷனுடைய வாழ்க்கையில் கட்டுறதுக்கு ஒரு காலம் உண்டு, கட்டதை இடிக்க ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு, சேர்ந்து இருக்கிறத பிரிக்கிறது ஒரு காலம், எல்லாமே ஒரு காலம். அப்போ இப்படி ஒரு மனுஷனுடைய காலகட்டங்கள் இருக்கும்போது தேவன் நம்மளை உயர்த்தணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்மளை வழி நடத்தணுன்றதுக்காக அவர் ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார். மனுஷனுக்கு இது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலம்னு ஒன்று வச்சிருக்கிறார். எல்லா காலத்திலையும் எல்லா காரியத்தையும் செய்துட்டா அதனுடைய மதிப்பு இல்லாமல் போயிடும். அப்போ தேவன் என்ன வைத்திருக்கிறார்? நான் வசனம் சொல்லுங்க பாருங்க. தேவன் உயர்த்தும்படி, அங்கே வசனம் ரொம்ப திட்டமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவ பிளானே உன்னை உயர்த்துறதுதான். ஸோ அது கால தாமதம் ஆகுறதுன்றதுக்காக தேவன் நமக்கு எதுவுமே செய்யலை, நம்ம பற்றி அவர் எதுவுமே யோசிக்கல, அவர் நம்மளை விட்டுட்டாரு, நம்மளை மறந்துட்டாரு, நம்மளை ஒரு நினைவாகவே அவர் நினைக்கவே இல்லை நீங்கள் நினைக்காதீங்க. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. குயவன் கையில் ஒரு களிமண் இருக்கு. அந்த களிமண்ணை அந்த குயவன் தான் நினைக்கும் வண்ணமாக அவர் ஒரு மைண்டில் ஒரு டிசைன் வச்சிருக்கிறார். இந்த பாத்திரத்தை இப்படி வளைத்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு டிசைன் வச்சிருக்கும்போது அது சரியாக வரல. அப்போ சரியாக வராத பட்சத்தில் கையில் இருக்கும்போது அந்த காரியம் கெட்டு போகுது. அவர் சொன்ன பிளானில் அது வரல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் திரும்ப அவர் அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த வியூவில் அதை கொண்டு போகிறாரு. அந்த பாத்திரத்தை கனமுள்ளதாக மாற்றுறாரு. அதுக்கான டிசைன்ஸை அவர் உருவாக்குகிறாரு. அப்போ ஒரு குயவனுக்கு தெரியுது, இந்த பாத்திரம் இவ்வளோ கனமாக இருந்தால், இவ்வளோ நேர்த்தியாக இருந்தால் இது ரொம்ப நல்லா இருக்கும், இது நல்ல விலையேற பெற்றதாக மாறும் என்பது அந்த குயவனுக்கு தெரியுது. அதனால தான் அவர் கையில் இருக்கும்போதே அவர் மறுபடியும் பண்ணுறாரு. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருடைய கையில் இருக்கிற வரைக்கும் எப்படினாலும் கர்த்தர் உங்களை வளைத்து கொள்வார். ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல, எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணல, என் வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தலை, என் சொத்தின் காரியத்தை ஒழுங்குபடுத்தலை, எங்களுக்குன்னு ஒரு வீடு வாசலை கர்த்தர் ஏற்படுத்தலை, எனக்கு ஒரு பிள்ளையின் காரியத்தை கர்த்தர் கொடுக்கல, நான் எக்ஸாம் எழுதினேன், ஃபெயில் ஆகிட்டேன், ஸோ இனிமேல் எனக்கு லைஃபே கிடையாது, முடிஞ்சு போச்சு. இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேவன் நிச்சயமாய் அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்க, அவர் நினைவில் என்ன இருக்கோ அந்த உயர்வில் நீங்கள் கண்டிப்பாய் போய் சேர்வீர்கள். கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 105ஆம் சங்கீதத்தில் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் பசியினாலும் பட்டினியினாலும் வருகிற வறட்சினாலும் சாகக்கூடாது என்பதற்காக ஒரு புருஷனை எகிப்து தேசத்திற்கு அனுப்புகிறார்கள். அங்கே தொடர்ந்து வசனம் வாசிச்சோம்னா, எகிப்து தேசத்துக்கு யோசேப்பு கடந்து போகிறான். அவனை விற்கிறார்கள், அவன் சிறையில் தள்ளப்படுகிறான், அவன் கால்களில் விலங்கு போடப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையின் பிரயாணங்கள் முழுவதுமே பல பரிமாணங்கள் தாண்டினதா இருக்கிறது, உபத்திரவங்கள் தாண்டினதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல அவனை சரியாய் அவனை பண்படுத்தி அவனை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போனது எங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறார். அந்த ராஜ்யத்தில், அந்த எகிப்து தேசத்தில் ஒரு அதிகாரியாக கர்த்தர் தாமே, அந்த மாகாணத்துக்கு பெரிய அதிகாரியாக கர்த்தர் தேசம் முழுவதுக்கும் அவனை நிறுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் அதுக்கு முன் பகுதியை நம்ம வாசித்தோம் என்றால், அவன் பாடுபடுகிறான், சிறைச்சாலையில் இருக்கிறான், அவமானப்படுகிறான், கண்ணீர் வடிக்கிறான், காத்திருக்கிறான், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரே எனக்கு தரிசனம் கொடுத்தீங்க, அது நடக்கும் நினைச்சா, என் கால்களில் ஆண்டவரே சிலம்பு இருக்கிறதே, என் கால்களில் ஆண்டவரே விலங்கு இருக்கிறதே என்றெல்லாம் அவன் புலம்ப ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனாலும் என் தேவன் எது செய்தாலும் அது கரெக்டாக இருக்கும். என் வாழ்க்கையில் அவர் கொண்டு போன விதத்தை கொண்டு போய் நிறுத்துவார். அவர் கொண்டு போறது எனக்கு தெரிகிறது. என்னை தேவன் பண்படுத்துகிறார், என்னை கனமான பாத்திரமாய் வளைக்கிறார் என்று அவன் யோசேப்பு ஆவிக்குரிய பிள்ளையா இருந்தபடினால, அவன் அறிந்திருந்து பொறுமையா இருந்தபடினால என் தேவனாகிய கர்த்தர் அவனை அதிபதியாக மாற்றினார். ஆமென். இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளை யாரானாலும் சரி, உங்களிடத்துல கர்த்தர் பேசுகிறார். கண்ணீரா, வேதனையா, இந்த காலை வேளையில் உங்களுக்கு மன பாரங்களா, ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே சோதனை, இது என்ன ஆண்டவரே சோதனை கேட்டுட்டு இருக்கீங்களா? சோதனைக்கு பின்பதாக சாதனையாளராய் நீ மாறப்போகிறாய். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சோதனையில கர்த்தர் கைக்குள்ளேயே இருங்க. அவர் அழகாய் சொல்லுகிறார், ஏற்ற காலத்துல நான் உங்களை உயர்த்துவேன், நீங்க பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருன்னா என்ன அர்த்தம்னா,
நம்ம இன்னும் ஆண்டவருக்கு ஏற்ற போல் அடங்கவே இல்லை. பல யோசனைகள் யோசிக்கிறோம், பல பிளான்ஸை போடுறோம், அங்கே இங்கேன்னு அலையிறோம், அங்கே இங்கேன்னு ஓடுறோம். ஓடாதீங்க, நீங்கள் அங்கங்கே அலையாதீங்க, நேர்த்தியான இடத்துல தான் இருக்கீங்க. தைரியமாக இருங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை நிலைநிற்க பண்ணி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். ஸோ எதை செய்தாலும் நீங்கள் சிந்திச்சு செயல்படுங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். இப்பொழுது அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் கர்த்தாவே இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி குயவன் கையில் இருக்கிற கல்லிமனை போல அமைதியாக இருந்து ஆண்டவரே நீர் வளைக்கிற வளைப்புக்குள்ளாய் இந்த பிள்ளைகள் கடந்து வரட்டும். இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கனமான பாத்திரமாய் ஆண்டவரே யோசேப்பை உருவாக்கினது போல ஆண்டவரே அப்பா இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உருவாக்கும், ஆசீர்வதியும். இதற்கு விரோதமாய் சிந்தனைகளை ஆண்டவரே சிதறடிக்கிற தேவையற்ற குழப்பங்களை கொடுக்கிற குழப்பத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். தேவாவியும் கிருபையும் அளவில்லாமல் கூட இருக்கட்டும். வியாதி விக்கினங்கள் பலவீனங்கள் நீக்கி போடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.